சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த சொத்துகள் இருக்கிறதே. மக்கா உலகத்தில் நம்பர் 1 பூமி மக்கா. இரண்டாவது மதீனா, அது உலகத்தின் சொர்க்கம் மதீனா. மூணாவது பெலஸ்தீன், மஹ்ஷர் மைதானமே பெலஸ்தீன். எவ்வளவு விளங்கணும் நாங்க, எவ்வளவு படிக்கணும் நாங்க. சகோதரர்களே, மலக்குமார்கள் இறக்கையை விரித்து வைத்திருக்கிறார்கள் பெலஸ்தீனில். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கிறது பெலஸ்தீனில். சகோதரர்களே, உலகத்தில் ஐரோப்பா கண்டத்தில் ஒரு நபி வந்தது கிடையாது. ஆனால் பெலஸ்தீனில் காலடி எடுத்து வைக்காத ஒரு நபி உலகத்தில் வந்தது கிடையாது. ஐரோப்பா பகுதியில் ஒரு குர்ஆன் ஆயத்து, ஒரு கிதாபு, ஒரு லௌஹ் இறங்கினது கிடையாது. முழு வஹியும் இறங்கியது கிழக்கில். அவ்வளவு புண்ணியமான பூமி தான் அந்த பெலஸ்தீன். ஒன்றை யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 7ஆம் வானத்துக்கு உயர்த்தினானா இல்லையா? 2 விஷயம் குர்ஆன்ல, 2ஐயும் கவனமாக கேட்கணும். முதலாவது இஸ்ரா, இரண்டாவது மிஅராஜ். இஸ்ரா என்றால் என்ன? இராவளி பயணம். மிஅராஜ் என்றால் என்ன? வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பயணம். ரெண்டும் யார் செய்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது. மக்காவில் இருந்து பெலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு வரப்பட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பேர் தான் என்ன? இஸ்ரா. பெலஸ்தீனில் இருந்து 7வது வானம் தாண்டி உயர்த்தப்பட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பேர் தான் என்ன? மிஅராஜ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஅராஜ் என்பது எவ்வளவு புண்ணியமான உயர்தரமான ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் காட்டிய அற்புதத்தில் ஒன்றுதான் மிஅராஜ். மக்காவில் இருந்து ஒரே இரவில் பெலஸ்தீனுக்கு வந்து அங்கிருந்து 1வது வானம் தாண்டி, 2வது வானத்தை தாண்டி, 3வது வானத்தை தாண்டி, 4வது வானத்தை தாண்டி, 5வது வானத்தை தாண்டி, 6வது வானத்தை தாண்டி, 7வது வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹா. சிதறத்துல் முன்தஹாண்டா இலந்தை மரம். சிதறாண்டா என்ன? இலந்தை மரம். முன்தஹாண்டு சொன்னா அதுதான் முடிவு. நாயகத்தை கூட்டிட்டு போனது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் வந்தார். அந்த மரம், அந்த மரத்தினுடைய ஒரு இலை தங்கம், ஒரு இலை வெள்ளி. ஒரு இலை தங்கம், ஒரு இலை வெள்ளி. அந்த மரத்தின் பழங்கள் குடத்தை போன்று பெரிதாக இருக்கும். இதெல்லாம் புகாரியுடைய ஹதீஸ். சகோதரர்களே, அத்தோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றார். நின்று விட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதற்கு அங்கால் எனக்கு வர முடியாது, நீங்கள் போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள், நெருங்கினார்கள், அர்ஷுக்கு அருகிலே சென்றார்கள். அர்ஷ் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அர்ஷ் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அர்ஷை 8 மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள். அர்ஷ் என்றால் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை தாங்கி இருக்கும் இடம்தான் அர்ஷ். அந்த அர்ஷை 8 மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள். அந்த 8 மலக்குமார்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவருடைய இந்த தோளில் இருந்து, தோல் புஜத்தில் இருந்து கழுத்து வரைக்கும் செல்வதற்கு 700 வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். எப்படி இருப்பார்? அந்த இடத்துக்கு யாராலையும் போக இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். போய் அல்லாஹ்விடத்தில் தொழுகையை பரிசாக எடுத்தார். சகோதரர்களே, இவ்வளோ செய்தியும் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெலஸ்தீன்ல இருந்து போய்த்தார். ஏன் மக்காவில் இருந்து அல்லாஹ்வுக்கு உயர்த்த முடியாதா? மக்காவில் இருந்து 7வது வானத்துக்கு உயர்த்த முடியாது. அல்லாஹ் பெலஸ்தீனுக்கு அழைத்து அங்கே இருந்து உயர்த்தினான். எவ்வளவு சிறப்பான பூமியாக இருக்கும் பெலஸ்தீன். அடுக்கிக் கொண்டே போகலாம் அதனுடைய சிறப்புகள். ஆனால் நேரம் இடம் கொடுக்காது. சகோதரர்களே, பெலஸ்தீனில் உலக வரலாற்றில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத 4 வெற்றிகள் முஸ்லிம்கள் கண்டார்கள். 4 வெற்றிகள். அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை கொஞ்சம் பார்ப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் பிறந்தார், வாழ்ந்தார் பெலஸ்தீன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார் பெலஸ்தீன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார் பெலஸ்தீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார் பெலஸ்தீன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார் எங்க? எகிப்தில். எங்க பிறந்தார்? எகிப்தில் பிறந்தார்.
திருப்பி ஜோர்தானுக்கு வந்தார், திருமணம் முடித்தார், மீண்டும் எகிப்துக்கு போனார். ஃபிரௌனை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கடைசியில் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரணம் வந்தது. புகாரியுடைய ஹதீஸ், கட்டுக்கதை அல்ல. மலக்குல் மௌத் வந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன வந்திருக்கீங்க? உங்களோட ரூஹை கைப்பற்றுமாறு அல்லாஹ் சொன்னான். அப்படியா? ஓங்கி விட்டார்கள் ஒரு அறை. மலக்குல் மௌத்துக்கு கண்ணொண்டு கலண்டு கீழே விழுந்து விட்டது. மலக்குல் மௌத்துண்டாலே சிலாக்களுக்கு நடுங்கும். வந்துட்டாரோ ரூஹ கைப்பற்ற. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படியால் விட்டாங்க மலக்குல் மௌத்துக்கு அறையொண்டு கண்ணொண்டு கலண்டு வந்துட்டு. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் வாழ்றா அப்படி வாழணும். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. உண்மையான முஃமின் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் பயப்படுவான். எப்படிப்பட்ட ஈமான் இருக்கணும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அரைஞ்சுட்டார். அல்லாஹ் கோவப்படல. மலக்குல் மௌத் ஓடினார் பயந்து அல்லாஹ் கிட்ட. மலக்குல் மௌத்துக்கு ஆச்சரியம், என்ன கண்டா உலகத்துல பயப்படாதவன் யாராவது இருக்கானா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படலே. போய் சொன்னார், யா அல்லாஹ், நீ ஒரு மனுஷன் உயிர் எடுக்க அனுப்பி இருக்கிறாய், அந்த ஆளுக்கு மரணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையே. அரைஞ்சு போட்டார். அல்லாஹ் கண்ணை சரியாக்கி விட்டு சொன்னான் மலக்குல் மௌத்திடம், என்னுடைய அடியான் மூசாவிடம் திரும்பி போய் கேள், உலகத்தில் வாழ விருப்பமா? பிரச்சனை இல்ல, வாழலாம். ஒரு காளை மாட்டின் மேல் அவரை கை வைக்க சொல்லு. அவருடைய கையில் எத்துணை ஆயிரம் எத்துணை லட்சம் முடிகள் படுகிறதோ ஒரு முடிக்கு ஒரு வருஷம் அவரை வாழ சொல். இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம விடுவோமா? வந்தார் மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட. அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸை தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் டைரக்டா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, ரப்பி சும்மா. சரி, அவ்வளோ ஆயுள் தந்து அதுக்கு பின்னால என்னான்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னான், சும்மல் மவுத், அதுக்கு பிறகு நீங்க மவுத்தாகத்தான் வேணும். அப்படியா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் இப்பவே மரணிக்கிறேன். ஆனால் உடனடியாக ஒரு கல்லை வீசினால் எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் என்னை பலஸ்தீனுக்கு கொண்டு போ. புகாரியுடைய ஹதீஸ் இது. பலஸ்தீனுக்கு கொண்டு போய் அங்கே வைத்துத்தான் என்னுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும். அல்லாஹ் வேகமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பலஸ்தீனுக்கு அனுப்பினான். அங்கே இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் உயிர் கைப்பற்றப்பட்டது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் சிவப்பு நிற மண் மேட்டில் அமைந்திருக்கிறது. எவ்வளவு சிறப்பான பூமி பலஸ்தீன்.